நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல் அத்தியாயம் 77. பெருங்கொடை 16. காசியப கிருசர் அவை நோக்கி கை தூக்கி, இந்த அவையில் சத்திரியர் தங்கள் தரப்பை சொல்லலாம் என அறிவித்தார். வேள்வி அவையில் சத்திரியர் பேசுவதற்கு வகுக்கப்பட்டுள்ள முறைமைகளை அறிந்திருப்பீர்கள் அரசர்களே. சத்திரியர் வேதங்களை குறித்தோ வேள்வி நெறிகளை குறித்தோ ஐயமோ மாற்றுரையோ முன்வைக்கலாகாது. அந்தனர் மீது கருத்துரைக்கலாகாது. அந்தனர் சொல்லை மறுத்துரைத்தலும் ஏற்கப்படுவதில்லை. அவர்கள் முனிவர்களின் சொல்லை மறுத்துரைக்க வேண்டும் என்றால் பிரிதொரு முனிவரின் மாணவராக இருக்க வேண்டும். அம்முனிவரின் ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும். அரசு சூழ்தல் களத்தில் எக்கருத்தையும் எவரும் சொல்லலாம். ஒருவர் சொன்னதை பிறர் மீண்டும் சொல்லக்கூடாது. ஒருவர் கருத்தை பிறர் மறுக்கலாம். ஆனால் அக்கருத்துக்கள் அனைத்தும் வேள்வி தலைவரை நோக்கியே சொல்லப்பட வேண்டும். இளிவரலோ வசை சொல்லோ தவறியும் எழலாகாது. எழுந்தால் வேள்வி சாலையை தூய்மைப்படுத்தி மாற்றமைத்து மீண்டும் முதலில் இருந்தே வேள்வியை தொடங்க வேண்டும் என்பது நெறி. அச்செலவுடன் பிழைச்செல்வத்தையும் அவ்வரசர் அளிக்க வேண்டும். அவர் 7 நாட்கள் உணவும் நீரும் நீத்து நோன்பு கொண்டு தன்னை தூய்மை செய்து பொருள் 5 அருந்தி நிறைவு செய்த பின்னரே வேள்வி அவைக்குள் வந்தமர முடியும். வேள்வி தலைவரிடம் அவிநிச்சம் பெற்ற பின்னரே அவர் தன் செங்கோலையும் அரியணையையும் தொட முடியும். வேள்வி காவலர் விழைந்தால் அவச்சொல் உரைத்தவரை வேள்வியை தடுத்தவர் என அக்கணமே கொல்ல ஆணையிட முடியும். வேள்வியில் அவச்சொல் உரைத்தவரின் முதல் மைந்தருக்கு தந்தையை முடி நீக்கம் செய்து தான் அரசு கொள்ளும் உரிமையையும் வேள்வி நெறி வழங்குகிறது. வேள்வி தலைவரின் விருப்பமே அதில் முதன்மையாக கருத்தில் கொள்ளப்படும் என்றார் காசியப கிருசர். வேள்வி சாலையின் உள்ளே திகழும் காற்று வெளி வேத மொழியால் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. அதில் தேவர்கள் நிறைந்துள்ளனர். அவர்கள் அவை விலகும் ஒரு சொல்லும் இங்கு உரைக்கப்படலாகாது. ஆணை தலை கொள்க அவை. அரசர்கள் தலை வணங்கி ஆம் 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 என்றனர். காசியப கிருசர் அவையை நோக்கியபடி காத்து நின்றார். அமைதி நிலவிய அவையில் விழியறியாமலேயே சொல் திரள்வதை நுண்ணுள்ளத்தால் உணர முடிந்தது. சுப்ரியை ஒவ்வொரு முகமாக நோக்கி சென்றாள். பீஷ்மர் துயிலில் என தொய்ந்திருந்தார். சகுனி தொலைவில் விழிநட்டு அமர்ந்திருந்தார். ஜெயத்ரதனும் ருக்மியும் உடலை தளரவிட்டு கால் நீட்டி அமர்ந்திருந்தனர். துரோணர் கிருபரிடம் ஏதோ மெல்லிய குரலில் சொல்லிக் கொண்டிருக்க கணிகர் மின்னும் சிறு கண்களுடன் தென்னெறியின் தழலை நோக்கி கொண்டிருந்தார். அரசர்களிடமிருந்து மெல்லிய முழக்கம் ஒன்று கேட்கத் தொடங்கியது. குகைக்குள் தேனி ஓசை என. சல்யர் எழுந்து வணங்கி, நான் வேள்வி குறித்து இங்கே ஒன்றும் சொல்ல விழையவில்லை. இதில் உள்ள அரசு சூழ்தல் நுட்பத்தை மட்டும் அவையினருக்கு சொல்ல விரும்புகிறேன். இளைய யாதவர் மிகச் சிறப்பாக சொல் நகர்த்தி சரியான புள்ளிக்கு கொண்டு வந்துள்ளார். இன்று இந்த அவைக்கு 2 வாய்ப்புகளே உள்ளன. நாம் அங்க நாட்டரசரை வேள்வி அவையிலிருந்து வெளியேற்றுவது. அதனூடாக நாம் நம் தரப்பில் வில்லேந்தவிருந்த மாபெரும் வீரர் ஒருவரை இழக்கிறோம் என்றார். அரசர்களிடமிருந்து எழுந்த சொல்லிலா முழக்கத்தை நோக்கி புன்னகையுடன் தலையசைத்துவிட்டு சல்யர் சொன்னார், அல்லது அவரை அவை அமரச் செய்யலாம். அதனூடாக நாம் வேள்வி காவலுக்கென முன்னோரால் அமைக்கப்பட்ட தொல்குடி சத்திரியர்களின் உரிமைக்காக எழுந்துள்ளோம். வேத நெறி மாறாது காக்க உறுதி கொண்டுள்ளோம் என்பதை நாமே மறுக்கிறோம். அதன் பின் சத்திரிய படை கூட்டே பொருள் இல்லாமல் ஆகும். 2இல் எதை தெரிவு செய்தாலும் நாம் தோற்றவர்கள், அவர் வென்றவர். அரசர்களிடமிருந்து சினம் வெளிப்படும் மென் முழக்கம் எழுந்தது. சல்யர், இதில் அங்கர் வெளியேற்றப்பட்டால் நாம் இழப்பது சிறிது. போரில் எந்த தனி மனிதனும் இன்றியமையாதவன் அல்ல. பீஷ்மர், துரோணர், அஸ்வத்தாமர், ஜெயத்ரதர், துரியோதனர் என்னும் பெரு வீரர்கள் நமக்கு இருக்கிறார்கள். சத்திரிய பெரு வீரர் உடன் இருக்கிறார்கள். கரையிலா பெரும் படை உள்ளது. நாம் வெல்வோம் என்பதில் ஐயமில்லை. ஆனால் அவரை வேள்விக்கு அமர்த்தினோம் என்றால் நம் படை மெல்ல மெல்ல சிதறுவதை நம்மால் தடுக்கவே முடியாது என்று தொடர்ந்தார். ஏனென்றால் தென் திசை அரசர்கள் இப்போதே சைந்தவ சாரஸ்வத காங்கேய நிலத்தின் தொல்குடி சத்திரியர்கள் படை முதன்மை கொள்வதை எண்ணி கசப்பும் அச்சமும் கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களிடம் இது வேத உரிமை கொண்ட சத்திரியர்களின் படைக்கூட்டு என்னும் சொல்லே நாம் சொல்லும் மறுமொழியாக உள்ளது. அதை மறுத்தால் இக்கூட்டை கட்டி அமைத்திருக்கும் சரடு அறுபடுகிறது. பாண்டவர் தரப்பின் மிக பெரிய படைக்களம் இளைய யாதவரின் நாக்கே என்பதில் ஐயம் தேவையில்லை. கைகூப்பி தலை வணங்கி சல்லியர் அமர்ந்ததும் அரசர்களின் அவையிலிருந்து ஆம், மெய் என்று குரல்கள் எழுந்தன. நம் படைக்கூட்டுத்தான் நம் வல்லமை என்று தமகோஷர் உரத்த குரலில் சொன்னார். சுபலர், நாம் நம் ஒற்றுமையை இழந்தோம் என்றால் அழிவோம் என்றார். சோதனை வேள்வி காவலனாக அமரச் செய்தால் பின்னர் சத்திரிய படை கூட்டு எதற்கு என்றார் சோமதத்தர். காசியபகிருசர் கையமர்த்தி, விற்று சொல் வேண்டியதில்லை, சல்லியர் தன் தரப்பை சொல்லிவிட்டார் என்றார். அஸ்வத்தாமன் எழுந்து, இளைய யாதவரிடமே நான் கேட்க விழைகிறேன். வேத முடிவின் மைய நிலை குறித்து இங்கே சொல்லெடுத்தீர்கள். அசுர வேதமும் அரக்க வேதமும் நாகவேதமும் பயிலும் குலங்களை திரட்டி நீங்கள் அமைத்துள்ள பாண்டவ படை கூட்டும் வேத முடிவு கொள்கையை நிலைநாட்டுவதற்குத்தானா என்றான். பல அரசர்கள் அவர்களின் சொற்களை அவ்வாறு ஒலித்தன என உணர்ந்து உள்ள எழுச்சியால் எழுந்துவிட்டனர். போரிசிரவஸ், ஆம், நான் கேட்க விழைவது அதுவே என்றான். ஜெயத்ரதன், முதலில் அதற்கு மறுமொழி சொல்லட்டும் யாதவர். அவரிடம் சொல்லில்லை என்றால் இக்கணமே அவை நீங்கட்டும் என்றான். இளைய யாதவர் இயல்பு மாறா குரலில், அஸ்வத்தாமரே, நான் அசுர வேதத்தையும் அரக்க வேதத்தையும் நாகவேதத்தையும் பிற நிஷாத வேதங்களையும் அணைத்துக் கொள்வதும் வேத முடிவை நிறுவுவதன் பொருட்டே என்றார். ஒரு கணம் அச்சொற்கள் புரிபடாமல் அவை திகைத்து அமர்ந்திருந்தது. எங்கோ ஏளனமும் சினமும் கலந்த ஒரு எக்காலச் சிரிப்பு எழுந்ததும் நெய்யனல் என பற்றி கொண்டு அவையினர் கொந்தளித்தெழுந்தனர். அறிவின்மை, ஆணவம் என்று அந்தனர் கூச்சலிட்டனர். குண்டர் எழுந்து கை நீட்டி இளைய யாதவரை நோக்கி ஓடி வந்தார். அவை சிறுமை, அவை சிறுமை, வேதத்தை இழிவு செய்த இவரை இன்னுமா தாங்கிக் கொண்டு இருக்கிறோம்? துணைவரே, வேதியரே, இதைவிட வேத மறுப்பென்று ஒன்று உண்டா என்ன என்று கூவினார். உண்ட ஜடரர், வேத மறுப்பே வேத முடிபின் வழி, வேறெது சான்று தேவை என்று கூவினார். அலை என்றான கைகளுக்கு மேல் ததும்பி தத்தளித்தன முகங்கள். வெறுப்பில் ஏளனத்தில் சுளித்தவை, இழுபட்டவை, இழித்தவை. நடுவே இளைய யாதவர் முகம் எவ்வுணர்ச்சியும் இல்லாத புன்னகையுடன் அசைவில்லாது நின்றிருந்தது. காசியபகிருசர் கை வீசி, அமர்க, அவர் சொல்வதை சொல்லி முடிக்கட்டும், அமர்க என்று கூச்சலிட்டார். அமூர்த்தரே எழுந்து கை தூக்கி அமர்க என்று ஓங்கிய குரலில் சொன்னார். களிற்று பிளிரலென ஒலித்த அதர்வம் பயின்ற குரல் அனைவரையுமே அக்கணமே வாய் நிலைக்கச் செய்தது. கைகள் தொய்ந்திறங்கின. அமர்க என்றார் அமூர்த்தர். அவர்கள் அமரும் ஓசைகள் நுரைப்படலும் குமிழிகள் உடைந்து அழிவது போல ஒலித்தது. காசியபகிருசர், சொல்லுங்கள் இளைய யாதவரே என்றார். இமயத்திலிருந்து எழுந்ததே கைலை மலை முடி. ஆனால் புலரி பொன்னொளியில் வான் விரிவு அதை தான் எடுத்து மடியில் வைத்திருக்கிறது. வேத முடிவு வேதமே. ஆனால் முழுமையின் மெய்யொளியில் அது வேதங்களுக்கும் மேல் விண்ணில் எழுந்து நிற்கிறது. வேதங்களை, வேத கூறுகளை, துணை வேதங்களை மதிப்பிடும் துலாவின் நடும் உள்ளது. அறிவனைத்தும் வேதத்தின் ஒளியால் துலங்குபவே என்கின்றனர் முன்னோர். எனவே மானுட மெய்மை அனைத்தையும் அளவென்றாகி மதிப்பிட்டு மையமென்றமைந்து தொகுத்து ஒளி என்றாகி துலக்கி வானின் ஒலி என்றாகி வழிகாட்டு செல்லும் தகைமை கொண்டது வேத முடிவு என்றார் இளைய யாதவர். எவ்வண்ணம் வேத முடிவை அளவையாக கொண்டு வேதங்களையும் வேத கூறுகளையும் துணை வேதங்களையும் மதிப்பிடுகிறோமோ அவ்வண்ணமே வேதத்தால் ஒளி கொள்ளும் மானுட அறிவனைத்தையும் மதிப்பிட வேண்டும் என்று ஆணையிடுகிறது வேதம். இது வேதத்திற்கு உகந்ததல்ல என்று விலக்கலாம் என்றால் அந்நெறிப்படியே இது வேதத்திற்கு உகந்ததே என்று ஏற்கவும் செய்யலாம். ஆசுரம், அரக்கம், நிஷாதம் என்னும் புறக்குடியினரின் வேதங்களில் இருந்தும் யவனம், சோனகம், காப்பிரி என்னும் அயல்குடியினரின் வேதங்களில் இருந்தும் உகந்த அனைத்தையும் அறிந்து அளந்து முகந்து தன்னுள் இணைத்து வளர்ந்தெழுவதே வேத முடிவு கொள்கை. அவ்வண்ணமே அது உலகாள முடியும். அறிக, ஒரு நாள் வரும், அன்று வேத முடிவு உலகெல்லாம் காண எழுந்து நிற்கும்.
அனலென்றாகி உலகமெய்மைகள் அனைத்தையும் உருக்கி மாசகற்றி ஒளியூட்டி ஒன்றென்றாக்கும் அந்த நெறி. பிரித்தகற்றுவதல்ல அதன் நெறி, ஒருங்கிணைப்பதே. வெல்வதல்ல தழுவுவதே, ஆழ்வதல்ல அனைத்தும் ஆவதே. வேத முடிபால் தனதல்ல என்று ஒதுக்கப்படும் ஒன்றும் இங்கு இல்லை. நன்று தீதுக்கு அப்பால் நின்றிருப்பது அது. தானே யாம் என்று தழுவி அமர்ந்து முழுமை கொள்வது. அந்நெறிய யோகம் என்றது என் குரு மரபு. அச்சொல்லை இங்கு முன்வைக்கவே அவை எழுந்தேன். யோகத்தில் அமர்ந்து நான் என்ற ஒற்றை சொல்லில் உலகே தன்னை உணரும் ஒரு நாள். அன்றுதான் முழுதும் வென்றது வேத முடிபென்று முந்தை முனிவரிடம் சொல்லவியலும் மானுடம். அதன் தொடக்கத்தை இங்கு நிகழ்த்தவே வந்தேன். முதலில் நாற்றங்காலில் இருந்து அதை பிடுங்கி நடுவோம். கழனிகள் விரிந்துள்ளன பாரத வருஷத்தில். கரட்டு நிலங்களும் காடும் விரிந்துள்ளன உலகமெங்கும். இனி இந்நிலத்தில் வேதங்கள் தங்களுக்குள் போரிடா. இனி இங்கு நிகழ்வது முரண்களின் யோகம் மட்டுமே. பல்லாயிரம் கிளைப்பிரிவுகளுக்கு அடியில் தழுவி ஒன்றாகுக வேர்கள். உங்கள் சொற்கள் ஒன்றாகுக என்று ஆணையிட்ட வேதத்திற்கு ஆம் என்று மறுமொழியுரைக்கும் தருணம் எழுந்துள்ளது இன்று என்றார் இளைய யாதவர். பின்னர் சற்று மாறுபட்ட குரலில், இனி வேத போர் இல்லை அரசர்களே. உண்டென்றால் அதுவே இறுதிப் போர். அதில் வேத முடிபே வெல்லும். ஏனென்றால் மெய்மை வென்றாக வேண்டும் என்னும் நெறியை முதற்கண்ணி என்று கொண்டே இப்புடவையை முடைந்திருக்கிறான் பிரம்மன். அப்போர் நிகழும் என்றால் எதிர்த்தரப்பை முற்றழித்து அது நின்றிருந்த இடம் ஒன்றே என்ற கடந்து செல்லும் வேத முடிவு. அவ்வழியை விழிமுன் காண்கிறேன். அறிக, ஆக்கத்திற்கு முந்தைய அழிவே கொடியது. உழுகையில் அழிபவை வேட்டையில் இறப்பவற்றை விட பல மடங்கு. இதற்கப்பால் அரசரிடம் நான் சொல்ல பெரிதொன்றுமில்லை. மறுசொல் நாடி அனைவரும் கௌதம சிரகாரியை நோக்க அவர், யாதவரே, அவ்வண்ணம் உலக வேதங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் வேத முடிவு தன் முதல் வேதம் என்று நால் வேதத்தை கொள்ளுமா என்றார். தன் வேதம் இது மட்டுமே என்று கொள்ளுகையில் குடியில் நிலத்தில் மொழியில் தன்னை நிறுத்திக் கொள்கிறது வேத முடிவு. ஏனென்றால் வேதம் குடியில் நிலத்தில் மொழியில் மட்டுமே அமைய முடியும். அது செவிக்கும் செயலுக்கும் சிக்குவது. வேத முடிபோ சித்தத்திலிருந்து முடிவின்மை நோக்கி எழும் நுண்மை. அது நிலம் கடந்து குலம் கடந்து சொல் கடந்து மட்டுமே நின்றிருக்க வியலும் என்றார் இளைய யாதவர். கௌதம சிரகாரி, அவ்வண்ணம் என்றால் நீங்கள் மானுட குலத்திற்கு மேல் நால் வேதத்தின் முதன்மையை மறுக்கிறீர்களா? ஆம் என்றார் இளைய யாதவர். தொல்முனிவர் யாத்து வியாசர் தொகுத்த நால் வேதம் இந்நிலத்திற்கும் இம்மொழிக்கும் இங்குல குலங்களுக்குமானது. விரிந்துள்ளது உலகு. ஒரு நாள் துவாரகையின் கடல் முகத்தில் நின்று நோக்குக. மனித முகங்களின் முடிவிலா வடிவுகளில் எழுகின்றன நில விரிவுகள் குலத் தொகைகள். வேதமென கனிந்து இங்கு இறங்கியது அங்கும் வந்து அமைந்திருக்கும். அந்தனரே, அங்கு மாறி பெய்கிறது என்பதே வேதமும் பொழிந்திருக்கும் என்பதற்கான சான்று. அவை வேதங்கள் என்றால் இவ்வேதம் கொண்ட மெய்மையே அவற்றிலும் அமைந்திருக்கும். இவை அனைத்தும் வேதங்கள் என்றால் ஒன்றையே உரைத்து நின்றிருக்கும். வேதியரே, முனிவரே, அந்த ஒன்றென திரள்வதே வேத முடிவு. இங்கு இவ்வேதத்தில் திரண்டெழுந்து அது என்பதனாலேயே அனைத்திலும் அதுவே உரைகிறது என்று உறுதி கொண்டிருக்கிறேன். மொழி கற்று நூலாய்ந்து நான் கண்டடைந்தது இது. இங்கிருக்கும் எவருக்கும் மீதாக எழுந்து நின்று கால நெடுந்தொலைவை நோக்கி கண் செலுத்தி இதை சொல்கிறேன். ஒன்றே மெய் என்றார் இளைய யாதவர். ஒன்றே யாம், அவ்வொன்றே இவை அனைத்தும். வலக்கையை தூக்கி ஓங்கிய குரலில் அவர் சொன்னார். எவர் அதை எவ்வண்ணம் வேண்டுகிறார்களோ அவர்களை அது அவ்வண்ணம் சார்கிறது. அந்தனரே, மானுடர் எங்கும் அதன் வழியை மட்டுமே தொடர்கிறார்கள். சுப்ரியை மீண்டும் மெய்ப்பு கொண்டாள். அவள் கால்கள் உதறி துடித்தன. முதல் முறையாக மகப்பேற்றின் வழியின் போதுதான் அத்தகைய உடல் துடிப்பை அவள் அடைந்தாள். தன் உடலில் பிரிதொரு உயிர் எழுந்து துடிப்பதை, விடுபட்டெழ வெம்புவதை, கூடவே அங்கிருந்து எழுந்து சென்றுவிட வேண்டும் என்ற துடிப்பும் எழுந்தது ஏன் என அவள் ஆழம் வியந்தது. அவையோரே, இங்கு நின்று என் நெஞ்சை தொட்டு ஐயமின்றி சொல்கிறேன். அறிக, நானே இறை என்றார் இளைய யாதவர். காலம் தோறும் நான் பிறந்து எழுவேன். களம் தோறும் முகம் கொள்வேன். நிலம் தோறும் சொல் சூடுவேன்.
இங்குள மெய்மையெல்லாம் ஒன்றே என்றும் ஒன்றென்றானதே நான் என்றும் எங்கும் நின்றுரைப்பேன். அறுபடா மாலையின் முடிவிலா மணிகள் என காலந்தோறும் நான் எழுந்து கொண்டே இருப்பேன். வாளேந்துவேன், சொல் சூழ்வேன், ஊழ்கத்தில் அமர்வேன், ஒருபோதும் ஒழிய மாட்டேன். உலகெங்கும் என் சொல் நிலை கொள்ளும், இக்கணம் அதை சான்றுரைக்கட்டும். ஆம், அவ்வாறே ஆகுக. சுப்ரியை அவையினர் முகங்களை மாறி மாறி நோக்கினாள். அவர்களில் முழு மூடர்கள் என தெரிந்தவர்கள் கூட தங்கள் வழிகளை கடந்த ஒன்றை கண்டவர்கள் போல திகைப்பு கொண்டிருந்தனர். கௌதம சிரக்காரி அந்த அமைதியில் மெல்ல கை கூப்பியபடி எழுந்தார். யாதவரே, தாங்கள் எவர் என்று என் உள்ளம் ஒரு கணம் திகைத்தது. பிரிதெங்கோ இருந்து இங்கு மீண்டு வந்தேன். என்னை மீண்டும் சொல் சொல் என தொகுத்து கொண்டேன். என் ஆசிரிய மரபு என கழித்த ஆணையை அவையுரைப்பது என் கடன் என உணர்ந்தேன். பிரிதெதுவாகவும் என்னை வகுத்து கொள்ள இப்பிறவியில் எனக்கு உரிமை இல்லை. ஆகவே இதை மீண்டும் இந்த அவையில் முன்வைக்கிறேன். முன்பு பிரம்மன் வேத சொல்லுடன் உயிர்குலத்தை ஒருமிக்க படைத்து இட்ட ஆணை என்ன என்று தொல்நூல் சொல்கிறதென்று அறிந்திருப்பீர்கள். இச்சொல்லால் பல்குவீர்கள். நீங்கள் விரும்புவன அனைத்தையும் இது உங்களுக்கு அருளும் என்றது அது என்றார் கௌதம சிரக்காரி. உளமொன்று ஏற்றப்படும் அனைத்து செயல்களும் வேள்விகளே. வேள்வி பிரம்மத்திலிருந்து பிறந்தது, பிரம்மம் அமுதத்திலிருந்து. ஆகவே அனைத்துமான அது வேள்வியில் நிலை கொள்கிறது. யாதவரே, வேள்விகளுக்காவது புவியெங்கும் ஒருமையென ஒன்றுண்டு என்று ஏற்கிறீர்களா? இளைய யாதவர், முனிவரே, இந்த அவையில் நீங்கள் உரைத்தீர்கள். திரளென அமைந்து காலப்பெருக்கினூடாக மெய்மையை சென்றடைய உண்ணுகிறீர்கள் என்று. அத்திரள் என்பது உங்கள் குலம் என்றும் நாடென்றும் ஏன் அமைய வேண்டும்? பாரத வருஷம் என்று ஏன் வகுத்து கொள்ள வேண்டும்? இப்புவி என்று ஏன் ஆகக்கூடாது? புவியொரு பெருந்திரள் என சென்றடையும் முழுநிலை ஒன்று இருக்கலாகாதா என்ன? வேள்வி செயல் அங்கு சென்று அடையலாகாதா? குலமெங்கும் வேள்விகள் நிகழ்கின்றன. நிலம் தோறும் வேள்விகளின் இயல்பு மாறுகிறது. மெய்யறிதல்கள் ஒன்றென்று ஆகலாம் என்றால் ஏன் வேள்விகள் திரண்டு பொதுமை கொள்ளலாகாது? அது இயல்வதே என்று வேள்வியின் மையம் என்ன என்று அறிந்தவர் கூறக்கூடும். அந்தனரே, எது வேள்வி எது அல்ல என்று வகுக்கும் மையம் என வேத மெய்மை நிலை கொள்ளும் என்றால் அவ்வளவையுடன் உலகு நோக்கி உங்கள் விழி விரியக்கூடும். எது வேள்வி அல்ல என்ற நோக்குடன் இன்று அனைத்தையும் அணுகுகிறீர்கள். எது வேள்வி என்ற நோக்குடன் அணுகுக, உலகு உங்களை சூழ்வதை காண்பீர்கள். கௌதம சிரக்காரி உறுதியான குரலில், மீண்டும் இந்த அவையில் நான் சொல்வது ஒன்றே யாதவரே, மாறாததே சடங்கு எனப்படும். இளைய யாதவர், அல்ல, மாறா சடங்கென்று இப்புவியில் ஏதும் இல்லை. சடங்கு என எழுந்த மெய்மையே மாறாமல் இருக்க வேண்டும். சடங்கு அம்மெய்மையை தன்னில் கொள்ளவும் உலகுக்கு அளிக்கவும் மாறிக்கொண்டே இருந்தாக வேண்டும் என்றார். அந்தனரே, இவ்வண்ணம் கொள்க. சடங்கு ஆய்ச்சி, மெய்மை அவள் தலையில் அமர்ந்த நெய்க்குடம். அதை நிலைநிறுத்தி கொண்டு செல்லும் பொருட்டே அவள் உடலில் எழுகின்றன அனைத்து அசைவுகளும். உடல் உலைந்தாடுகையிலும் அசையாமல் இருக்கிறது அவள் தலை சுமை. அசைவன அனைத்தும் அசைவின்மை பொருட்டே நிகழ்கின்றன அவளில். செயலில் செயலின்மையும் செயலின்மையில் செயலையும் காண்பவரே மெய்யறிந்தோர் என்க. ஆகவே தான் வேள்வியை விட ஞானம் சிறந்ததே எனப்படுகிறது. ஏனென்றால் அனைத்து செயலும் ஞானத்தின் பொருட்டே. அனைத்து செயல்களையும் தன் ஊர்திகள் என கொண்டு காலத்தில் முன் செல்லும் மெய்மையே முதற் பொருள். இன்று இந்த அவையில் எல்லை கட்டி சடங்குகளை நிறுத்த விரும்பும் அளவினரியினருக்கு ஒன்று உரைப்பேன். வருங்காலத்தில் உங்கள் வேள்விகள் உருமாறும். நீங்கள் அருகணையும் குலங்களின் வேள்விகளும் வழிபாடுகளும் உங்களால் கொள்ளப்படும். உங்கள் சடங்கு நூல்கள் காலந்தோறும் உருகி உருவழிந்து புது வடிவு கொள்ளும். உங்கள் உள்ளத்தில் இறுகி நின்றிருக்கும் நம்பிக்கைகளின் நெடுங்கோட்டையை உடைத்தே அது நிகழ வேண்டும் என்பது ஊழ் என்றால் அவ்வாறே ஆகுக என்றார் இளைய யாதவர். அந்தனரே, அன்று செய்வதை இன்று மேல் எழுந்து காணுங்கள். இன்றின் எல்லையை கடந்தீர்கள் என்றால் இன்றெனச் சூழ்ந்திருக்கும் இம்மக்கள் திரளை, இப்புறங்களை, செல்வங்களை நாளை என எழுவது நொறுக்கி அழிக்கும் பேரழிவை தடுத்தவர்களாவீர்கள். உங்களுக்கு முன் அளிக்கப்படும் பெரு வாய்ப்பு இது என்று கொள்க. நீங்கள் இயற்ற வேண்டியது மிக எளிது. உங்கள் கால் பழகிய பாதையிலிருந்து விலகி ஓரடி எடுத்து வையுங்கள்.
ஆசை கொண்டோ அஞ்சி பதறியோ விழிமயங்கி வழி பிறழ்ந்தோ வைக்கும் பிழையடி அல்ல இது. உங்கள் உள்ளத்தில் உள்ள இலக்கை நோக்கி எண்ணி முடிவெடுத்து வைக்கும் நல்லடி. நிகழ்காலத்தை காணவே ஊன் வழிகளால் இயலும். அந்தனரே, கல்வியால் ஞானத்தால் நுண்ணுணர்வால் திறக்கும் அகவிழிகள் எதிர்காலத்தை காண வேண்டும். அகவிழி திறந்த முனிவர் ஒருவரேனும் இந்த அவையில் எழுக. உங்கள் மாணவர்களுக்கு மெய் வழி காட்டுக. தலைக்கு மேல் பெருவெள்ளம் எழுகையில் உங்கள் தனி கிணறுகளால் என்ன பயன்? முனிவர்களே, காலச்சரடு இத்தருணத்தில் ஒரு முடிச்சிட்டு கொண்டிருக்கிறது. நம் மெய்மையால் அதை மெல்ல அவிழ்த்தெடுப்போம். இல்லையேல் வெட்டி அறுத்தெறியும் இரக்கமில்லாத வாழ் ஒன்று உள்ளது என்று உணர்க. அதற்குரிய இறுதி தருணம் இது. இதை தவறவிட வேண்டாம். இளைய யாதவரின் குரல் தணிந்தது. கடல் பெருகி எழுந்தாலும் நிலை பெயரா மலைமுடி என என்னை நிறுத்தும் கலை பயின்றவன் நான். ஆவண அனைத்தும் அறிவேன். ஆயினும் எண்ணி நோக்குகையில் திடுக்கிட்டு எழுந்தமர்ந்து விழிநீர் உகுத்திருக்கிறேன். கணம் கோடி உயிர்கள் மாயும் இம்மாயப் பெருவெளிக்கு மக்கட்பெருந்திரள் என்பது திரண்டதுமே அழியும் சிறு குமிழி என்று அறிந்தும் உளம் பதறுகிறேன். தந்தை என்று நின்று ஆம் என்கிறேன். தாயென்று உணர்ந்து இல்லை என்கிறேன். நானே கள்வனும் காவலனும் என்று உணர்கிறேன். ஆறா அழி கொள்கிறேன். அணையா சினம் கொள்கிறேன். கணம் ஓயா இரு நிலை கொண்டு ஊசலாடுகிறேன். அவர் குரல் துயர் கொண்டு உடைந்தது. என் மைந்தரே, இங்கு உங்கள் அனைவருக்கும் முலையூட்டி மடிபரப்பிய மூதன்னே என நின்று கோருகிறேன். விரிக, சற்றே விரிக. உங்கள் கைகள் பற்றி இருப்பதை ஒரு முறை விடுக. உங்கள் கால்கள் அணுவிடையேனும் மண்ணிலிருந்து எழுக. இக்கிணத்தை வெல்லுங்கள். நின்று நலம் பெருகுக. உங்கள் குலங்கள் நீடூழி வாழ்க. உங்கள் இல்லங்களில் உவகையும் களஞ்சியங்களில் அன்னமும் பெருகுக. நிறைவகுத்து காட்டெறி நோக்கி செல்லும் எறும்புகளே, மெய் என்று ஒன்று மிக அருகில் நின்றிருக்கிறது. தெரிந்தவற்றிலிருந்து உளம்பெடுத்து தெரிய வேண்டியதை ஒரு கணம் நோக்குக. இளைய யாதவரின் விழிகளில் இருந்து நீர் பெருகி கன்னங்களில் வழிந்தது. உதடுகள் துடிக்க கை கூப்பி தலை வணங்கி நின்றார். சுப்ரியை நம்ப முடியாமல் விழிகள் விரிந்து நிற்க உடைய போகும் நீர் குமிழி என உடல் விம்ம அவரை நோக்கி கொண்டு அமர்ந்திருந்தாள். கௌதம சிரக்காரி மீண்டும் எழுந்து, இனி ஒன்றும் எங்களுக்கும் சொல்வதற்கில்லை யாதவரே. இது வேர்கள் விண்ணில் எழுந்ததும் கிளைகள் மண்ணில் பறந்ததுமான பெருமரம் என்கின்றன நூல்கள். வேர் எண்ணாத எதையும் கிளைகள் ஏற்றவியலாது. இலைகளின் ஒவ்வொரு அசைவும் விண்ணிலிருந்து வேர்கள் கொண்ட நீரால் வகுக்கப்பட்டுள்ளன. இது எங்களுக்கு அப்பாற்பட்டது. எங்கள் அறிவு இதனால் கொளுத்தப்படும் சுடர் என்று அல்ல, இதன் மேல் படியும் மாசு என்றே நாங்கள் உணர்கிறோம். குன்றாது குறையாது கையளித்தல் அன்றே நாங்கள் இதில் ஏற்றுவதற்கொன்றுமில்லை என்றார். பின்னர் அவை நோக்கி திரும்பி, அந்தனரே, முனிவர்களே, வேதத்தால் அனல் கொண்டு வேதத்தை விளக்க வல்லோம் என்பவர்கள் வேத முடிவின் கொள்கையை ஏற்று அவை எழுந்து தங்கள் சொல்லை உரையுங்கள். நம் முகங்கள் என, நம் உடல் தோற்றம் என இது நமக்கு அளிக்கப்பட்டது, நம்மால் அளிக்கப்படுவது என எண்ணுபவர்கள் என்னுடன் சேர்ந்து சொல் அழியுங்கள். இந்த அவையின் எண்ணம் உணர்ந்த பின் வேள்வி தலைவர் முடிவெடுக்கட்டும் என்றார். காசியபகிருசர் அவை தன் எண்ணத்தை அறிவிக்க வேண்டும் என்றார். இங்கே அவையில் எழுந்து மாற்றுச் சொல் உரைத்தவர் இளைய யாதவர் என்பதனால் அவருடன் உடன்படுவோர் எழுந்து தங்கள் சொல்லை அளிக்கலாம். அவர் அவையை சூழ நோக்க அந்தணரும் முனிவரும் அசைவில்லாது அமர்ந்திருந்தனர். மீண்டும் மீண்டும் அவர் விழிகள் அவையில் உலவுவதை ஒலியென்றே உணர முடியும் என்று தோன்றியது. எவரும் இல்லையா என்றார். எவரும் இல்லையா என்றார் காசியபகிருசர். அவையினரே, இங்கு எவரும் இல்லையா? இளைய யாதவர் எவரையும் நோக்காமல் நிலத்தில் விழி நிலைத்து நின்றிருந்தார். காசியபகிருசர், மூன்றாம் முறை இது, எவரும் இல்லையா என்றார். மீண்டும் ஒரு முறை அவையை சூழ நோக்கிவிட்டு அமூர்த்தரிடம், அவை எழுந்த எதிர் சொல்லை ஆதரிக்க எவரும் இல்லை வேள்வி தலைவரே என்றார். உண்ட ஜடரர் உறக்க, நன்று, தன்னை வேதரிஷி என எண்ணும் எவரும் நம்மிடையே இல்லை என்று ஆறுதல் கொள்வோம் என்றார். குண்டர் உரைக்க நகைக்க அவையில் எவரும் அவருடன் இணைந்து கொள்ளவில்லை. அவையினரே, கௌதம சிரக்காரி முன்வைத்த சொற்களை ஆதரிப்போர் எவர் என்றார் காசியபகிருசர். அதற்கும் அவையிலிருந்து எக்குரலும் எழவில்லை. சொல்க, அதை ஆதரிப்போர் எவர்
என்றார் காசியபகிருசர். அவையிலிருந்து சங்கு கார்வை கேட்டுக்கொண்டிருந்தது. காசியபகிருசர், கௌதம சிரகாரி சொல்லை இந்த அவை ஏற்கிறதென்றால் இணைந்து ஓங்காரம் எழுப்புக என்றார். மிக தொலைவில் இருந்து காற்று அணுகி வருவது போல எவரோ சொன்ன ஓங்காரம் கேட்டது. பெருகி பெருகி அது அவையை மூடி எழுந்து வேள்விச்சாலையின் வெளியை நிறைத்தது. செவி புகுந்து உடலுக்குள் நிறைந்து விம்மச் செய்தது. உடல் ஒரு சங்கென ஆனது போல போதும் போதும் என அகத்துளி தவித்தது. கௌதம சிரகாரி கை கூப்பி தலை வணங்கினார். காசியபகிருசர் கை தூக்கியதும் அலை சுருண்டு தன் அடியிலேயே தான் மடிவது போல அவ்வொலி அமைந்தது. காசியபகிருசர், வேள்வி தலைவரே, இந்த அவையின் முடிவை அறிந்து கொள்க என்றார். அமூர்த்தர், வேள்வியவை கூடியெடுத்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த அவையில் வேள்வி காவலருக்கு துணைவராக அமரும் தகுதி அங்கருக்கில்லை. 7 தலைமுறை குருதி நீரை சொல்லத்தக்கவரும் 5 பெருவேள்விகளை இயற்றி சத்திரியர் என அறிவித்துக் கொண்டவரும் பிற சத்திரியர்களால் அவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவரும் மட்டுமே வேள்வியில் காவலர் என வாழ்கொண்டு அமர முடியும். இதை வேள்வி தலைவர் என அறிவிக்கிறேன் என்றார். கர்ணன் தலைவணங்கி திரும்பி சென்றான். அவன் செல்வதை அவையினர் அனைவரும் சொல்லின்றி நோக்கி அமர்ந்திருந்தனர். எங்கோ ஓர் இளிவரல் ஒலிக்க எவரோ மெல்ல சிரித்தனர். கர்ணன் வேள்வி சாலையில் இருந்து வெளியே சென்று விழிக்கு மறைந்ததும் அவை எங்கும் உடல்கள் இயல்பு நிலை மீளும் அசைவுகள் பரவின. சுப்ரியையின் அருகே வந்த சேடி தனிந்து, தாங்கள் அவை ஒழிகிறீர்கள் அல்லவா அரசி என்றாள். அவள் திரும்பி இளைய யாதவரை நோக்கினாள். சந்தையை நோக்கும் இளமைந்தனின் நோக்கு என விழி மலர்ந்து அவர் அமர்ந்திருந்தார். இல்லை, நான் இருக்கிறேன் என்று சுப்ரியை சொன்னாள். குருதிச்சாரல் 77வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.